வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். பஞ்சாப்லேருந்து வரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கு போன யோகா கிளாஸ் இது. கிளாஸ் போகும்போது டிசிப்ளினாக டெய்லி யோகாவுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ யோகா தெரிஞ்சாலும் தனக்குன்னு டைம் ஒதுக்கி யோகா செய்யவே முடியறதில்ல வீட்டில். ஏன்னே தெரியல. அவ்வளோ பிஸிலாம் கிடையாது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணால் செய்யவே முடியறதில்ல. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கார சட்னி. இது எங்கள் அம்மா ஸ்டைலில் நான் செஞ்ச கார சட்னி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ரெசிபியை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு முருங்கைக்கீரை குழம்பு சாப்பிட்டு. குளிர் நாளில் இந்த கீரைலாம் மறுத்து போய் கலராக மாறி இருந்தது. செஞ்சால் டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செய்யவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் துளுத்து கீரை முருங்கைக்கீரை நல்லா இருந்துச்சு. சரி, இன்றைக்கி என்ன குழம்பு செஞ்சாலும் அடிஷ்னலாக கீரை குழம்பு செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்தேன். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் முருங்கைக்கீரை உருவும் போது கொத்து கொத்தாக உருவி போடுவாங்க. எங்கள் அம்மா இப்படி தான் உருவாங்க. அதை பார்த்து வளர்ந்ததாலே என்னமோ தெரியல. முருங்கைக்கீரையில் எந்த டிஷ்ஷு செய்கிறதா இருந்தாலும் முருங்கைக்கீரையை இப்படி தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். முருங்கைக்கீரை குழம்பும் செஞ்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி என்னென்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி, ரைஸ், நெத்திலி கருவாடு வறுவல், முட்டை பொரியல், உருளைக்கிழங்கு சோயா இது 2 சேர்த்த பொரியல், சாம்பார், முருங்கைக்கீரை குழம்பு. இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி. டின்னருக்கு இட்லியும் பீக்கங்காய் சட்னியும் தான் செஞ்சேன். ஹஸ்பண்டுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஆனால் பசங்க 2 பேருமே இந்த சட்னி சாப்பிட மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு மேகி செஞ்சு கொடுத்துருங்கம்மான்னு சொன்னாங்க. சரி, மேகி செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பீக்கங்காய் சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சிங்க. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 சிறிய இஞ்சி துண்டு, கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீக்கங்காய், 1 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. காய்கறிகள்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதங்குனீங்கன்னா காய்கறிகள்லாம் சீக்கிரம் வதங்கிடும். மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும், பீக்கங்காய் நல்லா வதங்கிடும். இப்போ இதை இறக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி சட்னியை அரைச்ச பிறகு தாளிக்க வேண்டியதான். சட்னியை தாளித்த பிறகு பிள்ளைங்க கேட்ட மாதிரி மேகி தான் செஞ்சேன். கடாய் வச்சிங்க. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, கொஞ்சம் பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கிடும். காய்கறிகள்லாம் வதங்கிறதுக்கும் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு மசாலாவிலேயே போட்டு இருக்கும். அதனால் நம்ம வெஜிடபிளுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். நான் இன்றைக்கி செய்ய போகிற நூடுல்ஸு மஞ்சூரியன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு. காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நூடுல்ஸு கொஞ்சம் சூப்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நூடுல்ஸையும் சேர்த்துக்கோங்க. அதில் உள்ள மசாலாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸு சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அப்படி இருந்தும் பிள்ளைங்க எங்கே சொல்கிறத கேட்குறாங்க. மந்த்லி ஒரு டைமாவது நூடுல்ஸு கேட்குறாங்க. அப்படி செஞ்சு கொடுக்கும்போது இது மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் நூடுல்ஸை செய்யும்போது காய்கறிகள்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் காய்கறி போட்டால் மட்டும்தான் நூடுல்ஸு செஞ்சு தருவேன், இல்லைனா செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிடுவேன். அதனால் சரி ஓகேன்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சூரியன் நூடுல்ஸு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, நல்லா ஸ்பைஸியாகவும் நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு வேளை கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷம் கிடையாதுங்க, 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான மஞ்சூரியன் நூடுல்ஸு ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மஞ்சூரியன் நூடுல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.